தாவேக விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக திண்டுக்கல் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். விஜயினுடைய பொதுக்கூட்டத்தில் இடவசதி இல்லாதனால அந்த ஒரு 41 பேர் செத்த காரணம் என்னவென்று தெரியவில்லை. பொதுவாக அப்படி இருக்கிற காலத்தில் ஆய்வு பண்ணாமல் அந்த கூட்டம் நடந்தது தவறு என்பது சொல்கிறத காட்டிலும் ஆய்வுகள் சரியில்லை என்பது தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி சொல்கிற காலகட்டங்கள் இனிவரும் காலங்களில் பொதுக்கூட்டங்கள் எங்கே நடந்தாலும் நல்லா ஆய்வு பண்ணி இடத்த பெருசாக்கி கொடுத்தா மக்களினுடைய உயிர் சேதம் இல்லாமல் பாதுகாப்பதற்கு நல்ல வழிவகையை செய்யணும். அதிகாரிகள் மற்ற காவல்துறைகள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா விதமான கட்சி கூட்டங்களாக இருந்தாலும் இடம்பொருள் பார்த்து கொடுப்பது நல்லது. மக்கள் சேதம் இல்லாமல் இருப்பதை நம்ம தவிர்க்க வேண்டும். இது எங்களுடைய கருத்து. கரூரில் நடந்த விஜய் அவர்களுடைய டிவிகே மீட்டிங், அந்த இடத்துல இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு பீப்புள் அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது தான் ஒரே காரணம். பீப்புள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து அந்த இடத்துல இவ்வளோ கூட்ட நெரிசல் இருக்கும், நம்ம போகாமல் தவிர்த்துக்கலாம் அப்படின்னும், இல்லை அது அந்த இடைப்பாடு இருக்குது, நம்ம வீட்டில் இருந்து பார்த்துக்கலான்னு கொஞ்சம் மக்கள் அந்த இடத்துல இருந்து வெளியில் போகணும்னு நினச்சிருந்தா கூட இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் பீப்புள் அவேர்னஸ்ன்றது அந்த இடத்துல ஜீரோ. நம்ம வேற எந்த பொலிட்டிக்கல் ரீசன் நம்ம சொல்றதை விட்டுட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்தாலே இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு மக்கள் தான் ஒரு விழிப்புணர்வோட குறைஞ்சபட்சம் மினிமம் நாகரிகத்தோட நடந்துக்கிற வேண்டியது அவசியமா இருக்கு. நெக்ஸ்ட் இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் அவங்களுடைய நடவடிக்கைகள் எடுப்பாங்க, இனிமேல இருந்து எடுப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி மீட்டிங் செய்ய போறதுக்கு முன்னாடி டிவிகே சைட்ல இருந்தும் அவங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா என்னைக்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்களோ அப்பதான் இதுக்கு ஒரு தீர்வா இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கரூரில் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா க்ரௌட் பேஸ் அதிகம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அந்த இடம் சூஸ் பண்ணுறதுல ஒன்று இருக்குது. கேட்ட இடம் கொடுக்காட்டினாலும் அட்லீஸ்ட் உரிய பாதுகாப்புனாச்சும் கொடுத்துருக்கணும். நீங்கள் விஜய் பேசிகிட்டு இருக்கப்போ மைக்லேயே சொல்லியிருப்பாங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அது ஒரு ரீசன். ஸோ உரிய பாதுகாப்பு கொடுத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முன்னாடியே செக் பண்ணிக்கணும் ப்ராப்பராக. அவங்க சொல்கிறாங்க பவர் கட்டு, விஜய் வர்றதுக்கு முன்னாடி தான் பவர் கட் ஆச்சு, விஜய் வந்த பின்னாடி பவர் கட்டெலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எது வேணாலும் இருந்துட்டு போகட்டும். இப்போது அந்த இடத்துல ஒரு 50 போலீஸ் போயிருக்காங்க அப்படின்னா 100 போலீஸ் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இப்போ மரத்தில் ஏறுறாங்க அப்படின்னா முன்னாடியே பார்த்துருக்கலாம்ல, தடுத்துருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பீப்புள் ரீசனாக சொல்கிறத விட அதிகாரிகள் ஒழுங்காக செயல்பட்டுருக்கலாம். இது பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் இறந்தது ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்க. ஏன்னா முன்னாடியே தமிழ்நாடு அரசு காவல்துறை எல்லாம் சொல்லியும் கர்ப்பிணி பெண்ணை கூட்டு வராதிங்க, லேடிஸ் யாரும் அதிகமாக வராதிங்க, வயதானவங்க, குழந்தைகள் கூட்டு வராதிங்க, எல்லா அறிவுரையும் சொல்லியும் விஜயை பார்க்குறதுக்காக ஆர்வத்துக்காக அவங்க ரசிகருக்காகவே நிறைய போயிருக்காங்க. இது காலையிலே போய் சாப்பாடு தண்ணி வசதி எதுவும் இல்லாமல் சோறு அடைஞ்சு கூட்டத்தில் நெருக்கி இறந்துட்டது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாகிப்போச்சு. இது மாதிரி நடக்காமல் என்ன தமிழ்நாடு அரசோ காவல்துறையோ என்ன சொல்லுதோ அது பின்பற்றி நடந்துட்டால் நல்லது. இனிமேல் அப்படி நடக்காமல் இருக்க என்ன வழிமுறைகளோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பின்பற்றுங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கூடாது. அவங்க கேட்ட இடத்துல அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி 41 உயிர் இன்றைக்கி இழந்திருக்க தேவையில்லை. சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு, ஏன்னா நானும் 2 குழந்தைங்கள பெற்றிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அதோட தெரியும் வழி என்னன்ட்டு. அந்த இடத்துல கொடுக்காம நீங்கள் வேறு இடத்துல மக்கள் நடமாட்டம் போக்குவரத்து இல்லாமல் நீங்கள் இது இல்லாமல் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த உயிரெலாம் கொஞ்சம் தப்பிச்சிருக்கும். கரூர் சம்பவம் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக உள்ளது. அதனால் என்னென்னா எந்த அரசு வந்தாலும் இந்த மாதிரி பெரிய மாநாடாக போடுற மாதிரி இடம் ஒதுக்கி கொடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இது சிறிய இடத்துல போட்டதுனால மக்கள் பாதிப்பு, அது இல்லாமல் குறுகிய இடத்துல போட்டதுனால பாதிப்பு. மற்றும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் கட்சி டிவிகே தலைவர் லேட்டாக வந்ததுனால காரணம். இதுதான் முக்கியமான காரணம். எல்லாரோட கருத்து அதுதான். இனிமேல் இந்த சம்பவம் நடக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. நன்றி. அதாவது இந்த மாதிரி மீண்டும் சம்பவம் நடக்காமல் இருக்குன்னா போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும். இந்த மாதிரி மீட்டிங்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது பெரிய திட்டலாக பார்த்து கொடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இதுதான் மக்களுடைய கருத்து. கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். கரூரில் நடந்த துயரங்கள் எனக்கு இன்னும் துயரம் தாங்கலை. இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 40 பேர் இறந்துருக்காங்க. இந்த இழப்பை ஈடு செய்யவே முடியாத ஒரு இழப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி போற இடத்துக்கு முதல்ல தவிர்க்கணும். குழந்தைகள் வந்து நமக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும் எப்படி போய் நம்ம வரணும்னு. ஆனா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்றதே தெரியாது. இப்போ அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு உயிர் கொள்ற மாதிரி தானே இது. அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி மீட்டிங் இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் வந்து நம்ம போகவே கூடாது. ஆக்சுவலா வந்து என்ன பண்ணணும்னா குழந்தைங்கள போறத முதல்ல தவிர்க்கணும். பெண்களை வந்து இந்த மாதிரியான பொது இடங்கள்லாம் வந்து நெரிசலான இடத்துக்கு கூட்டு போறதோ முழுக்க முழுக்க வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். நடந்த துயர சம்பவம் தவிக கட்சி தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சாரத்தின் போது பல்வேறு உயிர்கள் பலியானது மிகவும் வருத்தத்தை அளிக்கின்றது. கட்சிக்காரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை கட்சிகள் செய்து கொடுத்திருக்க வேண்டும். அதை அவர்கள் தவறவிட்டிருக்கின்றார்கள் என்றுதான் தெரிகின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்புக்குரிய விஜய் அவர்கள் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சுமார் 41 நபர்கள் உயிரிழந்த செய்தி நம் இதயங்களை எல்லாம் துளைத்தெடுத்து இன்று வரை தூக்கமில்லாமல் செய்து கொண்டு வருகிறது. பொதுமக்களாகிய நாம் விழிப்புணர்வோடு இருந்து அவ்வாறு நடைபெறும் கூட்டத்திற்கு நாம் தான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இதில் யாரையும் குறை சொல்ல நாம் விரும்பவில்லை. நம் மீது குற்றத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களை இவர் செய்திருப்பாரோ அவர் செய்திருப்பாரோ என்று வசைப்பாடுவது, இந்த செயலில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எப்பொழுதும் மக்களாகிய நாம் விழிப்போடு செயல்பட வேண்டும். கரூர்ல நான் அந்த 41 பேர் உயிரிழந்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இந்த அரசியல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்களுக்காக எல்லாம் ஒன்று கூடுவோம். அதை தவிர்த்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடிகருக்காக வந்து மக்கள் தாண்டி, அதாவது நடிகர்னு சொல்லி ஒரு மோகத்தால வந்து ஒரு மாபெரும் கூட்டத்தை ஒன்று கூடி இந்த மாதிரி உயிரிழப்புன்றது மிகவும் வேதனையா இருக்குது. கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இது போல் ஒரு பெரிய இழப்பு வந்து உலகத்திலேயே, அதாவது இந்தியாவிலேயே இது வரையிலும் நடந்ததில்லை. இந்த பேரிழப்பு வந்து எங்களை மாதிரி இளைஞர் அணியில இருந்து இளைஞர்களுக்கெல்லாம் பெரும் ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. கரூர் மாவட்டத்திலே தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் அதன் தலைவர் விஜய் அவர்கள் காலதாமதாக வந்த காரணத்தினால் பொதுமக்கள் கூட்டம் சேர சேர அவர்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி, உணவு வசதி எதுவுமே ஏற்பாடு செய்யாமல் அந்த கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தை காண்பித்து தமிழகத்தில் விஜய்க்கு ஒரு பெரிய மாயை உருவாக்கி 7 மணி நேரம் காலதாமதமாக வந்து மக்கள் கூட்டத்தை பெருக்கி குழந்தைகளும் மாணவர்களும் இளைஞர்களும் ரசிகர்களாக வந்து கூட்டம் அங்கே மயங்கி விழுந்தன.